லண்டன்ல வாழ்க்கையே நடத்த முடியாம இருக்கு. மனம் ரொம்ப கனத்து இருக்குது. ஈரக்குலையா பிரிக்கிற போல இருக்கு. லண்டனுக்கு வராதீங்க. ஜாமான்களுடைய வேலை ஏறி கிடக்கையல். சும்மா இல்லை, லண்டன்ல இருந்து ஆளுகள்லாம் வெளியில சாரச்சாரையா வெளியே போறாங்கன்னு சொல்லுது. லண்டத்து பழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பரா இருக்கேன். முகத்துல வெளிச்ச விடலையோ? டார்ச் லைட் தான் வச்சு 10 லைட்டுகளை வச்சு தான் இருக்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, லண்டனை பாருங்க, வெளியில பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கு. பீச்வே சர்க்கிள். இதுல விழுந்து போட்டோக்கள் எடுப்பேன் அந்த காலத்துல. சரி, ஓகே. இப்போ எங்க போறோங்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஆமா, டீ காபி எல்லாம் குடிச்சாச்சு. குடிச்சிட்டு வந்து நம்ம ஊர்ல அந்த பழைய ஞாபகங்களை எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம நினைவுபடுத்த போறோம். இந்த மாங்காய், வடுமாங்காய், கிளிமூக்கு மாங்காய், அது போல பல வகையான மாங்காய்கள். பல வகையான மாங்காய்கள் ஒண்ணு இப்ப கிடைக்காது உங்களுக்கு அங்க கடையில. ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்ப மாங்காய் சீசன் இல்ல. ஆனாலும் எப்பவுமே லண்டன்ல வந்து நல்ல நல்ல மாங்காய் கிடைக்கும். நான் சொல்லுது லண்டன் சிட்டிக்குள்ள, லண்டன் சிட்டில வெம்பிளி போன்ற லண்டன் ஏரியாக்கள். அதாவது இந்த மாங்காய் கீங்கான்னு சொன்னா நம்ம ஊருக்கு தான் சீசன். இங்க வந்து 24 ஹவர்ஸ் 20 வருஷத்துல எல்லா நாளுமே கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து மீண்டும் வெம்பிளி மாநகரத்துக்கு தான் போகிறோம். கேட்டிங்களா? ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ், நம்ம இந்தியன் காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருக்குது. என் கூட வந்து ஒர்க் பண்ணுறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மாங்காய் எல்லாம் உப்பில் போட்டு அப்படி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால வந்து நாங்கள் இப்போ மாங்காவை தேடிய பயணம். லெட்ஸ் கோ. மாங்காய் மட்டும் தான் வாங்க போறோம். என்னமோ மாங்காய் கடை வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, மாங்காய் மட்டும் இல்லை, மாங்காய், நெல்லிக்காய், அப்புறம் வீட்டு தேவையான இந்தியன் காய்கறிகள் வாங்க போறோம். ஓகே, லெட்ஸ் கோ. அது இங்கிலீஷ்க்கா ஒவ்வொரு நாட்டுல ஒரு காய் பெருசா இருக்கும். அதுதான் ஒரு காய் அவங்க அங்கங்க விளைய. இப்போ இங்க விளையிற காய் உருளைக்கிழங்கு, அது இதுன்னு கேபேஜி, அதுகள்லாம் வந்து பெருசு. நம்ம ஊர்ல விளையிற காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய். சுண்டக்காய் வாங்கணும். சுண்டக்காயில புளிக்குழம்பு வைக்கணும். ஓ, சூப்பரா இருக்கு. பச்சை சுண்டக்காய் கிடைக்கும் அந்த கடையில, நல்லா கிடைக்கும் பச்சை சுண்டக்காய். ரோட்ல எல்லாம் ஃப்ளவர் வாஷ் அப்படி இருக்கு பாரு. ஃப்ளவர் வாஷ் போல அப்படி இந்த மரம் ஃபுல்லா பூக்கள். சூப்பரா இருக்குல்ல? ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. பூக்களுக்கு மத்தியில் நடந்து வரும் ஒரு ஃப்ளவர். பாம்பே பசார் ஏர் கண்டிஷன் ஷாப்பிங் சென்டர். என்னடா இது குளிரமா இருக்குல்ல? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லண்டன் ஃபுல்லாக ஒரே ஹோலி கொண்டாடுறாங்க. இந்தியாவில் கொண்டாடுவாங்கல்ல ஹோலி, அதே இங்கேயும் கொண்டாடுறாங்க. ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்தியாவில் என்னெல்லாம் கொண்டாடுறாங்களோ அது எல்லாம் இங்கேயும் கொண்டாடுவாங்க, மேலும் கொண்டாடுவாங்க. அதனால நீங்கள் இங்கே யார் இருக்காங்க போவாங்கன்னு சொல்லுவாங்களே என்ன தெரியல. டிஃபன் சர்வீஸ் அவைலபிள். என்ன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. 3 ரூபா தானா தாலி? ஆமாம், 3 ரூபா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டிஃபன் கேரியரில் உங்களுக்கு ஆஃபீஸில் கொண்டு கொடுப்பாங்க. அதில் 2 சப்ஜி இருக்குது, ரைஸ் இருக்குது, ரொட்டி, பிக்கல், ஸ்வீட்டு. வரும்போது சாப்பிடலாம். 3 பவுண்டுக்கு தாலி கிடைக்கும். எங்கே கிடைக்குது? இல்லை, இங்கே கிடைக்கும். ஓகே, சூப்பராக. சரி, ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வெம்பிளியை பாருங்க, சூப்பராக ஜெகஜோதியாக ரெடி ஆகிட்டு இருக்குது வீக்கெண்டுக்கு, அதாவது ஹோலி வீக்கெண்ட். பண்பும் பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். இல்லை, இங்கே பாருங்க, தாலி அன்லிமிட்டட் போட்டிருக்குது. எனி சவுத் இந்தியன் டிஷ்ஷு 5 ரூபா போடலாம். அன்லிமிட்டட் சாம்பார். என்னடா சாம்பார்னாலே அன்லிமிட்டட் தானே, சாம்பார் சட்னினாலே அன்லிமிட்டட் தானே. இது என்னது இது? எவ்வளோதான் குடிக்க முடியும்?
இருந்தாலும் சாம்பாரை ஊற்றுச்சோன்னா ஒரு 2-3 தடவை ஊற்றுச்சோன்னா ஊற்றணும். இல்லை இது வடநாட்டுல எல்லாம் வந்து சாம்பார் ஊற்ற மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்களா? ஆமாம் லிமிட்டட் தாங்க. லிமிட்டடா? அதனால தான் போட்டிருக்கு. கோழிக்குள்ள கலர்ஸா? கோழி பொடி பாருங்க, சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் கோழிக்கு பொடியெல்லாம் வந்துருச்சு. இது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இது வந்து எத்தனை பவுண்டு? 1 pound 99 பீல் போட்டிருக்கு பாருங்க. அதில் பாரு. உள்பாவடையில் பாருங்க. அப்பா விலை குறவு, 2 பவுண்டு தான் உள்பாவடை. இங்கே எடுத்துடலாம் கேட்டிங்களா? ஊரில் எந்த விலையோ அதே விலை தான், அதோட கம்மியும் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லாம் ரோட்டில் போட்டு விற்றுருவாங்க. ஓகே, இப்போ தான் நான் என்ன வாங்கணும்னு வந்தேனோ அங்கே வந்தாச்சு. வெஜிடபிள் ஷாப்பு இதுதான் பார்த்தீங்கன்னா லண்டன்லேயே, அதாவது லண்டன்லேருந்து இல்லை, வெம்பிளிலே மிகப்பெரிய ஒரு வெஜிடபிள் ஷாப்பு. எல்லாம் கிடைக்காதது கிடையவே கிடையாது. எல்லாம் ஏன்னா பல நாடுகள்லேருந்து கொண்டாடுறாங்க, இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை. அதனால் எங்கள் ஊரில் அது கிடைக்கும் இது கிடைக்கும், நான் வந்து இங்கே இது பண்ணலாமான்னு கேட்காங்க, இறக்குமதி பண்ணலாமான்னு கேட்காங்க. இதெல்லாம் பல நாடுகள்லேருந்து வரக்கூடிய வெஜிடபிள்ஸ். ஓகே, 2 ஒரு போண்டா. தக்காளி இருக்கா? இது வேணுமா? பீட்ரூட்டு இருக்கு. இந்த பீட்ரூட்டு வேணுமா? இது நல்ல விலையாக இருக்குது, சூப்பர். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் இஞ்சி காய்கறிகள் இதெல்லாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து கூறு பங்கு இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி கூறு போடுற மாதிரி. இதுவெல்லாம் கொஞ்சம் விலை குறவாக இருக்கும். நாங்கள் லூஸில் எடுக்கிறத விட இந்த காய்கறிலாம் கொஞ்சம் விலை குறவாக இருக்கும். நல்லா இருக்கும். பார்த்து எடுத்தால் நல்லது, நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். நல்லது தானே. இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கும். இது எடுக்கலாமா? இது நல்லா இருக்கும். ஓகே, இது எதுக்கு சொல்லுங்கள். தெரியல எதுக்குன்னு. ஆப்பிள் சீப்பாக இருக்குது. கேலா ஆப்பிள் இது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு வந்து இங்கே அளவு இல்லாமல் கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும். நம்ம வந்து நல்ல பெருசாக நல்ல சைனீஸ் பூண்டெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிடைக்கும். எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். இஞ்சி பூண்டு மட்டும் இல்லை மக்களே, இங்கே பாருங்க நம்ம ஊரில் உள்ள வெண்டைக்காய் புளிக்குழம்பெல்லாம் வச்சு எப்படி இருக்கும். வெண்டைக்காய், சொரக்காய், புடலங்காய், தடியங்காய் எல்லாமே கிடைக்கும் கேட்டிங்களா. எது கிடைக்காது? இந்த கடையிலனா தடியங்காய் கிடையாது கேட்டிங்களா. அது நம்ம தமிழ் கடைக்கு தான் போகணும் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் போதும்னா ஓகே. இது சரியா? பழங்கள் எது வேணுமா? கொய்யாப்பழம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆனால் இது வந்து இந்தியாவில் உள்ள மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஈஜிப்ட்லேருந்து வரக்கூடிய கொய்யாக்காய் தான், வேறு நாடுகள்லேருந்து வருது. ஆப்பிள் பழத்திலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பிள் பழம் கிடைக்கும். கோவக்காடு சின்னதாக இருக்குது. 2 எடுத்துக்கப்போ 2 பவுண்டு போகுது. அப்போ 1 போதும். என்ன 1 போதும் நினைக்கிறேன். என்ன அங்கே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாமா? ஓகே. கொடுக்காப்புளி வாங்கலாமா? ஆனால் அது நல்லா பழுத்த நல்லா இல்லை. ஓவரா பழுத்து இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் மக்களை பாருங்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. இது எப்படின்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க, லண்டனில் இல்லாமல் வெளியூர்களில் வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வெளியூர்லேருந்து நம்ம ஆட்கள்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்துடுவாங்க. லண்டனில் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு கோயிலெல்லாம் போய்கிட்டு அப்படி போவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே டோட்டல் யூகேக்குமே உள்ள கடைகள் தான். இது வெம்பிளியில் மட்டும் இல்லை. இந்த கடைகள் இந்த மாதிரிப்பட்ட கடைகள் வந்து எல்லா தமிழ் ஏரியாக்கள் இங்கே இந்தியன் ஏரியாக்களில் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான். இந்த வெங்காயம் இதுதான் இது ஆமாம். இங்கே பாருங்கள் கடலை, நிலக்கடலைக்கெல்லாம் அளவே இருக்கிற நிலக்கடையெல்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்கும். கோவக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காயில் நிறைய வகைகள் இதெல்லாம் கிடைக்கும்.
அதான் இது எல்லாம் வர்றது என்னென்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே உள்ள பெஸ்ட் குவாலிட்டி இங்கே வர்றதுனால நமக்கு வந்து இதெல்லாம் இங்கே பெஸ்ட்டாகவே நம்ம சாப்பிட முடியுது. இதுதான் சேனக்கிழங்கு. இது நல்லா இருக்கும், கட்டமாக இருக்கும். என் மக்களே, இன்னைக்கு நான் வந்து இந்த கடைக்கு மாங்காய் வாங்க தான் வந்தேன். மாங்காய் பாருங்க, கிளிமூக்கு மாங்காய், அதுக்கப்புறம் வந்து வடு மாங்காய். கிளிமூக்கு மாங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் புளிப்பு ஒரு சொல்லுக்கு குறைவாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஊறுகாயெல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும் இது. அதுக்கப்புறம் ரெண்டு அந்த சைடு கிடக்கு வந்து வடுமாங்காய். வடுமாங்காய்னா நம்ம ஊர் வடுமாங்காவாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் அது நல்ல புளிப்பாக இருக்கும். இந்த 2 மாங்காய் இருக்குது, 2 சைஸ் மாங்காய் இருக்குது இன்றைக்கி. ஆனால் மாங்காய் சீசனில் பல சைஸ் மாங்காய் வரும் இதில், கேட்டிங்களா? ஸோ இது வந்து வெற்றி ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க நெல்லிக்காய், அந்த மாங்காயிலே சின்ன மாங்காயிலே பழம் சூப்பராக இருக்கும் பாருங்க. கிலோ தேங்காயெல்லாம் பாருங்கள், தேங்காயெல்லாம் ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து தமிழ் ஆட்கள் அங்கே போகும்போது, கடைகளுக்கு போகும்போது நம்ம நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க தமிழ் ஐட்டம் வாங்கும்போது, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சமையல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நாங்கள் அப்படி கருத்துக்களை பரிமாறிக்கிறது. லண்டனில் வாழ்க்கையே நடத்த முடியாத மாதிரி இருக்குது. வெஜிடபிள்ஸுக்கெல்லாம் விலையை பார்த்தீங்கன்னா ஆண்டவரே ஏசப்படும். ஏன் வந்தோம் கிடைக்கின்றது அந்த அளவுக்கு ஆகிட்டு போகல. இப்போ உட்காந்து இப்போ சாப்பாட்டு மத்தியம் சாப்பாட்டு, ஆனால் அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். 3 மூணுக்கே சாப்பாட்டு சாப்பிட்றலாம், 3 ரூபாய்க்கு சாப்பிடுற மாதிரி. வீட்டில் போய் எல்லாம் காணிங்க, கொஞ்சம் மனம் ரொம்ப கனத்து இருக்குது. சும்மா இல்லை, லண்டன்லேருந்து ஆளுகள்லாம் வெளியில் சாரையாக வெளியே போகிறாங்கன்னு சொல்லுது. அப்படி தானே? ஆமாம் ஆமாம். அம்மான்னு வாங்கிட்டு வரீங்க, கீழத்துக்கு கொஞ்சம் காணி. ரைஸு, சப்ஜி, 2 விதமான சப்ஜி, அதுக்கப்புறம் வந்து குழம்பு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, 2 சப்பாத்தி, பப்படம், இதோட 3 பவுண்டுக்கு இந்த சாப்பாடு சூப்பராக மூச்சில் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுட்டு இருக்காரு. நல்ல டேஸ்ட், நல்லா இருக்கும். என்னுடைய சாப்பாடு ஏன் மக்களே இங்கே பாருங்க. நாங்கள் லண்டனுக்கு வந்தாலும் நாங்கள் வந்து ஸ்பெல்லிங்லாம் நாங்கள் படிக்க மாட்டோம். நாங்கள் எப்படி வந்தோமோ அப்படியே தான் வருவோம். நம்ம நார்த்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே அப்படி தான். 3 bedroom ஃப்ளாட் அவைலபிள். 3 bedroomக்கு என்ன, 3 bedroom ஃப்ளாட் என்னத்தான் சொல்லுது. ஐயோ கடவுளே, இங்கிலீஷ்காரங்க கண்டான நான் சித்திரம் வந்து இடத்துல. அப்படியே பக்கத்தில் பாப்பர் ஸ்டோர் பாத்திர கடைகள் நடந்துட்டோம். தனித்தனியாக இட்லி பாத்திரம்லாம் அப்படி வாங்கிக்கலாம். பனியார் செட்டு சூப்பராக இருக்கும், பெருசாக இருக்கும். ஆமாம். பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குமிஞ்சு தான் கிடக்கு. கரண்டிகள் இதுகள்னு வந்து குமிஞ்சு தான் கிடக்குது. அந்த மாதிரி ஒன்று டிஃபன் கேரி அது. நான் நினச்சேன் அந்த மாதிரி டிஃபன் கேரியரில் கொடுப்பாங்க. இது ஒன்று வேணுமா? ஆஃபீஸ் சாப்பாடு கொண்டு போக ஓ, இது நல்லா. இந்த கல் மட்டும் கிடைச்சா கூட போதும். அடுத்து அரிசி வாங்கணும். என்னென்ன சொல்லுன்னு பாருங்க. அரிசி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரிசி எங்கே கிடைக்கும். பொன்னி அரிசி எல்லாமே நம்ம கிடைக்க தான் செய்யும். பட் நான் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் பாஸ்மதி, பிள்ளைகள்லாம் பாஸ்மதி அரிசி சாப்பிட்டே பழகிருச்சுது. பாஸ்மதி அரிசி நல்ல அரிசி நல்லா விலை குறைவாக வாங்கினா இங்கிலீஷ் கடைக்கு தான் போக வேண்டியது இருக்குது. என்ன செய்யுதுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் விலை கொடுக்குது அப்படி தானே. டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ ரம்ஜான் டைம், அதனால கொஞ்சம் எப்படியும் இங்கிலீஷ் கடைகள் எல்லாமே நல்ல சேல் போட்டிருப்பாங்க. இந்தியா கடையில் ஒரு சேலும் கிடையாது ரம்ஜானுக்கு. இங்கே இருக்கா இந்த கடலை நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். உப்பு கடலை ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நீ போமா சயின்ஸ்பரிக்கு போறேன். இப்போ அடுத்தது எல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் போய் உங்களுக்கு காணிக்க எவ்வளோ ஆச்சுங்க. ஈரக்கொலையே போகுது. வாங்க போகலாம்.
ஆக மொத்தம் ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது சாயங்காலம் ஆகும்போது நம்ம அகஸ்டினே அகஸ்டின் வீட்டில் தான் இருந்தா அன்றைக்கி ஆண்டனை கூட்டு வந்தாச்சு. பாருங்க 2 பொதி நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன். அதுக்கு எவ்வளவு லண்டன்னு சொல்லிங்களா, லண்டனில் என்ன எப்படி விலைவாசி இருக்குங்கிற மட்டும் பாருங்க. அங்கே வருங்க, இது என்னது முருங்கக்காய். ஓகே, இது வந்து இது 80p தான். இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே பார்த்து இத்தனைக்கும் நான் பார்த்து விலை பார்த்து வாங்கினது. ஓகே, இது வந்து முழு வத்தல், கத்திரிக்காய்ங்க. இது உனக்கு நீ ஒவ்வொரு பேரா சொல்லணும். ஒவ்வொரு பேரா நீ வந்து கறியாப்பிலை வந்து 150 விலை கூடிருச்சுது. இது வந்து 1 பவுண்டு தான். 2 கொத்தமல்லி இலை வந்து தலை வந்து 1 பவுண்டு தான். இதெல்லாம் சும்மா வந்து இது வந்து எத்தனை பவுண்டு? இது 2 பவுண்டு ஒரு இது இது 2 பவுண்டு. 2 பவுண்டுன்னா 1 பவுண்டுக்கு இன்னைக்கு விலைக்கு வந்து ரூபா வந்து 112 ரூபா. இது ஒரு 2 பவுண்டு. அதுக்கப்புறம் இது எவ்வளோன்னு தெரியல. இது லூஸில் எடுத்தனால கொஞ்சம் கூடுதலாக இருக்க போகுது. அது வந்து வெண்டைக்காய் இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து பாவக்காய், இதுவும் 2 பவுண்டு பாவக்காய். ஆனால் பாவக்காய்லாம் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழ வகைகளில் வந்து 2 வகையாக அதில் பாதி இது எடுத்தாச்சு. இந்தியன் ப்ளம்ஸ் ஒன்று, கால ஆப்பிள்லே பல வகை வரும். இது கால ஆப்பிள் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர். இது வந்து எவ்வளோ தெரியுமா? 3.45 3 பவுண்டு 45 பென்ஸ். நியர்லி ஒரு 4 பவுண்டுன்னு வைங்களேன். ஸோ 400 ரூபா. இது வந்து எவ்வளோன்னு தெரியல. ஏற்கனவே இது வந்து கடலை, இதுன்னு சொல்லிட்டு கடலை, பச்சை கடலை நல்லாயிருக்கும். இதில் எந்த கடலையுமே உங்களுக்கு நஷ்டப்படாது. ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை கடலை வந்து அவிச்சு சாப்பிட்டா. லண்டனில் வரக்கூடிய கடலை வந்து சூப்பர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வாங்க போனது மாங்காய்க்காண்டி தான். நம்ம வாங்கின மாங்காய் பாருங்க. அந்த இதில் போட்டிருக்கானான்னு பாருங்க. சிலர் அந்த இதில் போட்டிருப்பானே, இந்த இதில் மாங்காய் எவ்வளவு தேங்காய் எவ்வளோன்னு போடலையா? இல்லை சேன்ஸ்பரினா போட்டிருப்பான். அந்த இன்னொன்று எங்கே இருக்குது? இன்னொரு இருக்கு பாருங்க. ஆமாம், மேங்கோஸ், ரா மேங்கோஸ் வந்து இது வந்து 3.5 பவுண்டு. இது 3.5 பவுண்டா? 350 ரூபா. 3 மாங்காய். ஆமாம், 3 மாங்காய். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நெல்லிக்காயும் நல்லா நீங்கள் உப்பில் போட்டு வைக்கலாம். நல்லா நான் உப்பில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய். அதுக்கு பிறகு வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வடு மாங்காய். இது அவங்களுக்கு அந்த லேடி இருக்காங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அவங்களுக்கு வடு மாங்காய், கைண்ட் ஆஃப் வடு மாங்காய். ஆமாம், இது வேறு ஏதாவது ஒரு சின்ன நாட்டில் இருந்து வந்திருக்குமா இருக்கும். அதனால் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இவ்வளோ வாங்க போன இடத்துல தான் இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி வாங்க போகிறது இவ்வளோ தான். கேட்டீங்களா? இதை லைஃப்பில் இப்படி தான் நடக்குது. எப்போ ஷாப்பிங் போகிறாலும் அப்படி தான். 2 பொருளுக்குன்னு போகிறது, பிறகு வரும்போது 10 பொருள் தான் வாங்கிட்டு வருது. கேட்டிங்களா? வேறு என்ன செய்யறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா மிளகா, பச்சை மிளகா, நல்லா காந்தாரி மிளகா. ரொம்பையும் ஒன்றும் இதாக இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை மிளகா. அதுக்கு பிறகு வந்து இது நல்ல இது 1.5 பவுண்டு தான். நம்ம பீட்ரூட்டு 3-5 இருக்குது. நல்ல சூப்பர் பை இது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாக்கெட்டில் சில்லி பொடி வாங்கினேன். எங்கள் வீட்டில் தீர்ந்து போச்சு. இதெல்லாம் பயங்கர விலை. கேட்டிங்களா? ஏக்கச்சக்க விலை. இது ஓகே. இந்த பொரி வாங்கினோம். அதுக்கு பிறகு வந்து இந்த கடலை வாங்கினோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்தியன் கடையில் வாங்கணும். இதெல்லாம் இந்தியன் கடையில் இதை பார்த்துட்டு ஐயோ இந்தியன் இதாக இருக்குது, சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்குது, இந்தியன் கடையில் வாங்கினீங்களான்னு கேட்டுறாங்க. இது இந்தியன் கடை கிடையாது. இதெல்லாம் இந்தியன் கடை கிடையாது. இது இவ்வளோ தான் இந்தியன் கடையில் வாங்கினது. இந்த இந்தியன் கடையில் வாங்கினதுக்குள்ள காசை பாருங்க மக்களே. இந்த வாரத்துக்கு 47 பவுண்டு. கேட்டிங்களா? விச் மீன்ஸ் ஒரு 5500 ரூபாயில ஒரு 5000 ரூபாய்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா இப்போ விலை அதிகமாக ஆயிடுச்சு. ஒரு 5000-5500 ரூபாய்க்குள்ள வைக்கலான்னு வைங்க. ஸோ இது வந்து ஒரு வாரத்துக்குள்ள, இது ஒரு வாரத்துக்கு கூட காணுமா என்னன்னு தெரியல. உள்ள வெஜிடபிள்ஸ் பாருங்க, ஒரு அரை வாரத்துக்கு தான் காணும் நல்லா சாப்பிட்டா. கேட்டிங்களா? அதுக்கடுத்தது வந்து நாங்கள் செயின்ஸ்பரி போனோம். செயின்ஸ்பரியில் வந்து இந்த நான் சொன்னேன்ல பாஸ்மதி அரிசி வாங்கணும். ஸோ டில்டா பாஸ்மதி அரிசி. இது வந்து எத்தனை கிலோ? 5 கிலோ வந்து 13 பவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
5 கிலோ ஆயில் வந்து 5.5 பவுண்டு தான். ரொம்ப 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 சீப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த இந்தியன் கடையில எல்லாம் போகலான்னு இந்த ஆயில் இது சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் சீப்பாக வாங்க முடியாது. அது ஹிந்திலே பேர் எழுதி இருக்குது. ஆனால் வந்து சீப் வந்து இங்கிலீஷ் கடையில் தான். இதெல்லாம் செயின்ஸ்பரிங்கிறது இங்கிலீஷ் சூப்பர் மார்க்கெட். ஓகே, ஸோ அங்கே வந்து சூப்பராக நமக்கு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வேற என்ன வாங்குனீங்க? சும்மா இது வந்து சும்மா டீ. இந்த பிஸ்கட் ரொம்ப நல்லா இருக்கும். யாரும் வாங்கி சாப்பிடாதவங்க சாப்பிட்டுப்பாங்க. ரிச் டீ ரொம்ப சீப்பு அண்ட் பெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என் மக்கமா இருக்குவாங்க, அவனுக்கு பயங்கரமா பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டு எடுக்கட்டு அது கடையில் இவருக்கு அங்கே பொறுக்க முடியல. இது வந்து வினிகர் இப்படியே வாங்கிட்டேன். ஆமா, பிக்கிள் வினிகர் கிடைச்சது. பிக்கிள் வினிகர் பரவாயில்லையே. இது எத்தனை பவுண்ட்? இது 1.5 பவுண்டு தான். ஓ வெரி குட்யா. பிக்கிள் வினிகர்னே கிடைக்கும் இந்த பிக்கிள்லாம் போடுறதுக்குள்ள வினிகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் நீங்கள் வேற எந்த கடையிலையுமே வாங்க முடியாது. நீங்கள் வந்து நம்ம இங்கிலீஷ் கடைகளில் தான் வாங்க முடியும். 15 முட்டை 2.5 பவுண்டு. 15 முட்டை 2.5 பவுண்டுங்கும் போது இந்தியன் காசில் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போயாச்சுன்னா இந்தியன் காசில் கன்வெர்ட் பண்ணக்கூடாது தான். அதனால நான் பண்ணி சொல்லுவேன். எவ்வளவு 200 240 ஒரு 300 ரூபான்னு வைங்க. இவ்வளவு முட்டையும். ஓகே, 15 முட்டை 300 ரூபா. நல்ல சூப்பர் அடிப்பொலி முட்டை. கிட்கேட் சாக்லேட்டு. அதுக்கப்புறம் வந்து நெஸ்காஃபி. இங்கே பெருசாக யாரும் காஃபி இவங்கெல்லாம் குடிக்க மாட்டாங்க. நான் தான் காஃபி குடிப்பேன். இது பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ஜல்ஃப்ரெசி. இது எதுக்கு தான் வாங்கினீங்க? குக்கிங் சாஸ் டிஸ்கவுண்ட்ல போட்டிருந்தாங்க. அப்படியா? இப்போ வந்து ரம்ஜான் சீசன்னால எல்லா இங்கிலீஷ் ஷாப்ல எல்லாத்துலயும் நிறைய டிஸ்கவுண்ட்ல போடுவாங்க. நாமளே இது 3.5 பவுண்ட் ஆகும். நீங்க 1.5 பவுண்ட்ல 1.5 பவுண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல போடுவாங்க. செயின்ஸ்பரி அப்படிங்கிற இந்த கடையில, செயின்ஸ்பரிங்கிற இந்த கடையில இதான் வந்து இங்கிலீஷ் கடை சொன்னது. இங்க வாங்கினது வந்து அங்க பாருங்க மக்களே 35 பவுண்டு. ஓகே, 35 பவுண்டு. ஓகே, ஸோ 40 பவுண்டு 35 பவுண்டு எவ்வளோ சொல்லுங்கண்ணே சீக்கிரம். எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்ண சாமான வாங்கிருக்கேன். 55, 60, 75, 80, 10,000 ரூபாய்க்கு. 10,000 ரூபாய்க்கிட்ட நம்ம இந்தியன் காசுனா ஒரு 10,000 ரூபாய்க்கு சாமான வாங்கியிருக்கேன். வாங்கிருக்கக்கூடிய சாமானத்தை பார்த்தா எனக்கு ஈரக்குலையா பிதிக்கிற போல இருக்கு. இந்த லண்டனுக்கு வராதிங்க. லண்டன்ல வந்து அவ்வளோ வந்து ஜாமான்களுடைய விலை ஏறி கிடக்கு. எல்லாம் வந்து டாக்ஸ் அங்கே கூட்டுறேன் இங்கே கூட்டுறேன். ட்ரம்ப் அங்கே அடிச்சு டாக்ஸ் அடிச்சு போட்டா இங்கே வந்து விலை கொடுக்கு. நான் என்ன செய்யுதுக்கு? இதில் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்கணும், இது பண்ணணும், வாங்கணும், வைக்கணும். இதில் வந்து ஆட்கள் வந்து நீங்கள் உங்க பண பவுளிலையா நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. வாங்கக்கூடிய சம்பாத்தியம் எல்லாம் எங்கேயோ போகுது. எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய சம்பளம் வருது, நாள் வருது, அது எந்த வழியோடி போகுது, எந்த கையில எப்படி போகுன்னே தெரிய மாட்டேங்குது. வரவு ஏட்டானா செலவு பார்த்தானா? என்ன செலவு பார்த்தா நம்மளா செலவு செய்யறது இல்ல. அது வந்து அதாவது இப்ப இவ்வளவு நான் வாங்கினதுக்கு இப்ப இது நான் இதுக்காக சொல்றேன். இப்ப வந்து தவச நாட்கள். அப்போ வந்து இப்போ இவ்வளோ வாங்கினதுக்கு இதில் ஒரு 4 பாக்கெட்டு சிக்கன் வாங்கியிருந்தா இதோட கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்திருக்கும். அதான் உண்மை. இப்பமெல்லாம் வந்து கஸ்தி நாட்கள் அதனால அப்படின்னு இல்லை. எல்லாரும் கஸ்தி நாள்னா நம்ம இந்த சொல்லுங்க உங்களுக்கு தான் விரத நாள், லென்ட் டேஸ், தவக்காலத்துல வந்து அவங்க இந்த மாதிரிப்பட்ட நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட் வாங்கி சாப்பிடுறது இதெல்லாம் தான் கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஓகே, சோ அதனால மக்கள் மீட் வாங்கி சாப்பிடுவாங்க. என்ன செய்யறதுக்கு அவங்க காசுல உள்ள மாதிரி தான் பிழைக்க முடியும். ஒரு பாத்திரம் வாங்கினேன் தாளிக்கிறதுக்கு. ஆமா, அது எங்கேயே வச்சுட்டே. ஓகே, சோ இதுதான் வந்து நாங்க வாங்கின இந்த வாரத்துக்குள்ள பொருட்கள். இது இல்லாம வந்து இனி பாருங்க, இனி இது இவ்வளவுதான். இது இவ்வளவுதான் இல்ல. இனி வந்து வெங்காயம் வாங்கணும், தக்காளி, வேற என்னது, இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 3 வாரத்துக்கு சேர்த்து வாங்கிடுவோம்னு வைங்க. இருந்தாலும் அந்த செலவு, அதுக்கப்புறம் பால், ஆண்டவரே ஏசப்பா, இந்த செலவுல நினைச்சாலே வந்து மனசு வெடிக்குது. ஓகே, இதுதான் வந்து எங்களுடைய இன்னைக்கு ஷாப்பிங்கா இருந்துச்சு. உங்க வீடுகள் எல்லாம் எப்படி நீங்க ஷாப்பிங் பண்றீங்க, எதுல எல்லாம் நீங்க வந்து சேமிக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நாங்க இதுல முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். until then bye.